ஹலோ வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் இருக்க மகாதேவமலை கோவிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மகாதேவமலை கோவில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து இவ்வளோ தொலைவு நடந்து வந்தேன். ஸோ காரும் இருந்தது. ஸோ காருக்கு சார்ஜா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அது கார் டிரைவர் பார்க்கும்போது தான் கேட்கணும். முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து இருக்கார். ரொம்ப நிசப்தமாக இருக்குது இந்த இடம். ஸோ பின்னாடி நான் வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். வியூ எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து குளப்பகுதியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து ஊரோட வியூ பாருங்கள். மலை மேலே இருக்கேன்னா மலை மேலே இருந்து இந்த வியூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ புதுசாக என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். ஸோ அதுக்காக மகாதேவமலை கோயிலுக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சனி மகா பிரதோஷம். ஸோ சிவபெருமானை பார்த்து வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மகாதேவமலைக்கு வந்திருக்கேன். நண்பர்களே, கோயில் டாப் வியூ அதுதான். ஸோ மேலே வந்தாச்சு. மலை மேலே இருக்க கோயில் பாருங்கள். செம ஹைட்டு இந்த கோயில். ஸோ குரங்குகள்லாம் குளிக்குது பாருங்கள். போய் நீச்சல் அடிக்குது குரங்குகள்லாம். ஸோ இன்னும் சாமியை பார்க்கல. அன்னதானம் சாப்பிட்டேன். அன்னதானம் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பூஜைகள்லாம் நடந்த பிறகு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ தட்டில் சாப்பாடு போட்டுட்டு வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த சாப்பாட்டில் வந்து சாதத்தில் வந்து குரங்கு வந்து கை வச்சிச்சு. ஸோ ஹைஜீனிக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. குரங்குகள் நடமாட்டம் இந்த கோவிலில் அதிகமாக இருக்குது. சாப்பிடக்கூடியவங்க சாப்பாடு வந்து பொறுமையாக இருந்து சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த கோயிலை அன்னதானம் நீங்கள் சாப்பிடலாம். மற்றபடி நீங்கள் இல்லை நான் வந்து பொறுமையாக இருந்து சாப்பிட முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா வெளியே சாப்பிட்டு வந்துடுங்க. அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப இந்த கோயிலில் வந்து ரொம்ப குரங்குகள் அருமையாக விளையாடிட்டுருக்கு. ஸோ மீன்கள் எல்லாமே முன்னாடியே தெரியுது. ஓய் ஒன்றும் பண்ணல, போ. பயப்படுது என்னை பார்த்தோன்னே. பாருங்க எப்படி ஆடுதுங்க. நான் ஒன்றும் பண்ணல. செமையாக சண்டை போடுதுங்க குரங்க. சாமியை பார்க்கறதுக்கு மேலே போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வண்டியில் தான் வரணும் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு. ஏன்னா ரொம்ப உச்சத்தில் இருக்குது கோவில். மகாதேவமலை கோவில் வந்து சாதாரண ஒரு வயசானவங்களாம் ஏறவே முடியாது. எவ்வளோ ஸ்டெப்ஸுன்னு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அதிகப்படியான ஸ்டெப்ஸு வர்றது. நீங்கள் காரில் வேணால் வந்துடலாம். கார் வந்து கீழே இருந்து வரத்துக்கு 20 ரூபா ஆகுது.
ஸோ சுற்றி மலைகள் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது சினாரியோ. இப்போ தான் மழை வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. பெரும்பாலும் ஸ்டெப்ஸில் வரும்போது ஆள் நடமாட்டம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே வண்டியில் தான் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூளம் பாருங்கள். ஊரோட வியூ அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. கோயிலுடைய கோபுரம் கோயில் உள்ள என்ட்ரி ஆனவுடனே பைரவர் வந்து நம்மளுக்கு காட்சி தராது. வரும்போது குரங்கு கிட்ட இருந்து ஜாகிரதையாக இருங்க. குரங்கு அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அன்னதானம் வந்து சாப்பாடு வந்து சின்ன ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க. சாம்பார் சாதம், ரசம் மட்டும் இருந்தது. அப்புறம் ஒரு போண்டா இருந்தது. பைரவர் எங்கே பார்த்தாலும் குரங்குகள் அதிகமாக இருக்குது. கீழே ஒரு விநாயகர் சிலை பார்த்துருந்தோம், மேலே ஒரு விநாயகர் சிலை. இங்கே பார்த்தீங்களா வேல் செஞ்சுருக்காங்க. இதுதான் ஊரோட வியூ வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது ஊரோட வியூ. நண்பர்களே, மேலே கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் மேலே வந்து ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது இந்த மலை மீது இருக்க டாப் வியூ. ஸோ அங்கே தான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ மூலவர் சன்னதி, மூலவர் மகாதேவர் சந்நிதி. இந்த மலையிலே டாப் ஹையஸ்ட்டு மலை மேலே இருக்க கோவில் இந்த கோவில். ஸோ எவ்வளோ டாப்பில் இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் அந்த சினாரியோ பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன வீடுகள் சோளம் தெரியுது பாருங்கள். நான் வந்த வழி பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு சின்ன ஆட்டோ போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வந்த வழி. அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா பொறுமை அவசியம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அன்னதானம் சாப்பிடும் போதும் ரொம்ப பொறுமை அவசியம். ஸோ ஏன்னா பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிட விடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார்.
ஸோ உள்ளே வந்து மகாதேவர் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்ற இது போட்டிருந்தாங்க. சுயம்பா வந்து உருவானதா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, கீழே போக வேண்டியது தான். ஸோ கீழே போகும்போது கீழே போயிட்டு நான் கோபுரத்தெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மேலே வந்து கவர் பண்ணியாச்சு. கோவில் இவ்வளோ தான் சுற்றி. மேலே கோபுரத்து மேலே கோல்டன் கலரில் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. கீழே குளம் இருக்குது, ஆனால் அது சீரமைப்பு பணி நடந்துட்டு வருது. நண்பர்களே, மேலே டாப் வியூ, அதாவது கோவில் மூலூர் சந்நிதியிலேருந்து கீழே வர்றதுக்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்து தான் நடந்து வர மாதிரி இருக்குது. அங்கே மழை வந்ததால் தண்ணியெல்லாம் இருந்தது. ஸோ கொஞ்சம் மெல்லமாக வந்தேன், அதனால் லேட் ஆகிடுச்சு. பாருங்கள், கோயிலுடைய வியூ இன்னும் வந்து கீழே இறங்கலை. ஸோ இது வந்து 2வது ஸ்டெப்புன்னு சொல்லலாம். மேலே இருந்து 2வது ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ கீழே போகிறதுக்கு நான் வண்டியில் தான் போய் ஆகணும், ஏன்னா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தொலைவு போகணும்னு சொல்லி காமிக்கிறாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு சில இடங்களில் சுவர்களில் பார்த்திங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆரவமற்ற பகுதின்றதுனால திருடர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த திருடர்கள், 2 வீலர் திருடர்கள் ஜாக்கிரதை. இங்கே ரொம்ப மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஏதாச்சும் பெரிய விஷயம் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கூட்டம் இருக்கும் போல். பாருங்கள், இன்னும் எவ்வளோ கீழே போக வேண்டியது இருக்குது பாருங்கள். ஓகே நண்பர்களே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. நன்றி.